உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். Song of Solomon, chapter 2. Let's read the first 3 verses. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதல் 2 வசனங்களை போன வாரம் தியானித்தோம். First 2 verses we meditated last week. பொதுவாக அந்த முதல் வசனம் நான் சாரோனின் ரோஜா நான் பள்ளத்தாக்கின் லீலி என்கிறதான் அந்த பகுதி இயேசுதான் சொல்லுகிறார் என்று நாம் அதை அப்படி எடுப்பது உண்டு. பாடல்களும் அப்படிதான் பாடுகிறோம். In general, in the first verse where it is mentioned as the rose of Sharon and the lily of the valleys, we assume and we also sing that it is about Jesus. ஆனா 2-3 காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது இது மனவாட்டி பேசுகிற வார்த்தை என்று புரிந்து கொள்கிறோம். But researching after 2 or 3 aspects of this particular word, we can understand these are words spoken by the bride. நான் லீலி என்று சொன்ன பிறகு மணவாளன் மணவாட்டியை பற்றி இதற்கு ஆதாரமாக நீ லீலி என்று சொல்லுகிறார். When the bride addresses herself as I am the lily of the valleys, the very next word says where the bridegroom calls the bride as a lily among the thorns. இப்பொழுது 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Now when we read the 3rd verse, 2ஆம் வசனத்தில் மணவாளன் மணவாட்டியை பற்றி பேசுகிறார். the 2nd verse, the bridegroom is speaking about the bride. குமாரத்திகள் மத்தியில் எனக்கு பிரியமானவள் இப்படி இருக்கிறாள். My love among the daughter is such and such. இப்பொழுது அதற்கு பதிலாக 3ஆம் வசனத்தில் மணவாட்டி மணவாளனை பற்றி பேசுகிறார். And as an answer to that, in the 3rd verse, the bride is speaking about the bridegroom. காட்டுகள் மத்தியில் ஒரு கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அதுபோலதான் குமாரர்கள் மத்தியில் என் நேசர் இருக்கிறார். Like how an apple tree is in the woods among all the other trees, so is also my beloved. இங்கே மணவாளன் குமாரர்களோடு ஒப்பிடப்படுகிறார். And here the bridegroom is compared to the sons. குமாரர்கள் என்று சொன்னால் 2 காரியங்களை காட்டுகிறது. When we say sons, it shows 2 things. ஒன்று மனுஷ குமாரர்கள், அடுத்தது தேவபுத்திரர். One is the sons of men, other are the sons of God. மனுஷ குமாரர்கள் என்று சொல்லும்போது மனுஷர்களை காட்டுகிறது. தேவபுத்திரர் என்று சொல்லும்போது தூதர்களை காட்டுகிறது. When we say sons of men, it shows normal human beings, and when said as sons of God, it denotes the angels of God. 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது when we read Psalms chapter 45 and verse 2, மனுஷர்கள் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு எப்படி சிறந்தவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. and it is said how our God is fairer among the children of men. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இந்த சௌந்தரியம் இது எழுத்தின் பிரகாரமாக முகத்தில் இருக்கிற சௌந்தரியம் அல்ல. இயேசுக்கு அப்படிப்பட்ட ஒரு சௌந்தரியம் இல்லை. And this fairness or beauty is not a literal one, and Jesus himself never had such literal beauty. அது ஒரு ஆவிக்குரிய பரிசுத்தத்தின் சௌந்தரியமா இருக்கிறது. And that is a spiritual beauty of holiness. அந்த சௌந்தரியம் இயேசுவுக்குள் விசேஷமாய் காணப்படுகிறது. And that fairness or the beauty in Jesus is found in a special way. அவர் அது மாத்திரமல்ல, not just that. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வாசிக்கும்போது when we read in Hebrews chapter 1 verse 4 to 8, இயேசு தூதர்களோடு ஒப்பிடப்படுகிறார். and Jesus is compared with the angels of God. தூதர்களை விட அவர் சிறந்தவர். and he is better than the angels. அப்போ ஒரு காட்டில் எல்லா மரங்களை பார்த்தால் கனி கொடுக்கிற மரம் எல்லாம் அங்க கண்டுபிடிக்க முடியாது. And in the forest or in the woods, if you want to find out which are the trees that bear fruits, is a difficult thing. ஆனால் இயேசு அந்த காட்டின் மத்தியில்
ஒரு கிச்சிலி மரத்தை போல் இருக்கிறார். But Jesus, among the trees of the wood, he was found to be like an apple tree. இங்கிலீஷ்ல ஆப்பிள் மரம் என்று இருக்கு, ஆனால் தமிழ் தான் சரியான மொழிபெயர்ப்பு. கிச்சிலி என்று சொன்னால் ஒரு ஆரஞ்சு பழத்தினுடைய ஒரு வகையா இருக்கிறது. And in English it is mentioned as apple tree, but the translation in Tamil is the apt one, which means it is fruit which is like unto an orange. ஒரு காட்டுக்குள் போகும்போது எந்த கனியும் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் திடீரென்று அது நடுவில் ஒரே ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கிறது, ஒரு கிச்சலி மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எவ்வளவு பார்வைக்கு இன்பமா இருக்கும், அது பழமும் அது நாம் விரும்பக்கூடியதா இருக்கும். And you are going into a wood where there is no other fruit bearing tree, and suddenly you find a tree that is bearing an orange like fruit which is very tasty. Just consider how much you will like it. தூதர்களா இருந்தாலும் மனுஷர்களா இருந்தாலும் நாமாவே கனி கொடுக்க கூடியதான திறமை நமக்குள் இல்லை. நம்ம தூதர்களும் மனுஷர்களும் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள். Though it be the angels of God, or though it be sons of men, or it might be us, we cannot do anything of our own. We cannot bear fruits of our own. We are just been created by God. ஒரு சில தூதர்கள் அதை முயற்சி செய்தார்கள். தேவனை விட்டு பிரிந்து தானாக இருக்கலாம், தானாக செயல்படலாம் நினைத்து கெட்டு போய் கருப்பாய் விட்டு போய் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Few of the angels, they tried doing such things of their own, thinking they can do certain things of their own without going to God, because of which they become corrupt, they were spoiled, and they became black, and they were overthrown, and now they are still existing, but as people who spoil others. நாம் யாரும் தூதர்களோடு பேசுறது இல்லை. நம்ம தூதர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் தூதன் வந்தார், டெய்லி வரார், அவர் என்கிட்ட பேசுற அப்படிலாம் நம்ம சொல்றோமா? தூதர்களுக்கும் நமக்கு நேரடி பழக்கம் கிடையாது. We never say that we are very friendly with angels of God. Every day there is a companion who is an angel who comes and speaks to us, and we communicate with them directly. Such thing never happens with us. ஆனால் விழுந்து போன தூதர்களோடு பேசுற மனுஷர்கள் இருக்கிறார். But there are people who speak with the fallen angels. மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், அவங்களெல்லாம் விழுந்து போன தூதர்களோடு அவர்கள் கம்யூனிகேஷன் பேச்சுவார்த்தை வைத்திருக்கிறார்கள். அந்த தூதர்களும் அந்த விழுந்து போன தூதர்கள் இவர்களோடும் பேசும். There are sorcerers, magicians, soothsayers who communicate with fallen angels. They speak to them, and as well as fallen angels communicate with them. நாம் விழுந்து போன தூதர்களோடு நாம் பேசாவிட்டாலும் மனுஷர்களோடு விழுந்து போன தூதர்கள் கம்யூனிகேட் பண்ணும், அது பேசும், மறைமுகமாய் பேசும். Though we do not communicate with these fallen angels, but these fallen angels will in an indirect or an invisible manner will try to communicate with sons of men. இந்த விழுந்து போன தூதர்களோடு நாம் பேசாவிட்டாலும் சில நேரத்தில் சொல்லை கேட்கிறோம், சொல்படி செய்கிறோம், அதனுடைய தூண்டுதலுக்கு ஏற்றபடி நாம் செயல்படுகிறோம். அந்த செயலே நம்முடைய அழிவுக்குரியதாய் மாறுகிறது. Though we do not directly see these fallen angels nor communicate with them directly, but still we hear what they say and do what they say, and all such things which are corrupt and that which will spoil us. இந்த உலகத்தோடு தொடர்பு வைத்தால், if you have a connection with this world, ரட்சிக்கப்படாத மனுஷர்களோடு தொடர்பு வைத்தால், if you have a connection with the unsaved people of this world, விழுந்து போன தூதர்கள் சொல்லுகிறதை செய்தால், if you do what the fallen angels say to you, நாம் கெட்டு போவோம் என்று பைபிள் சொல்லுகிறது. The Bible says we will become corrupt. 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. Let's read 2 Peter chapter 1 and verse 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு, escaping the corruption which came into the world because of lust. corruption, கேடு என்றால் என்ன? What is this corruption? சில நேரத்துல சில ஆகாரத்தை ஃப்ரிட்ஜில் வைக்காவிட்டால் வெளியே வச்சா அது கெட்டு போயிடும். பாத்தீங்களா, கலர் மாறும், ஸ்மெல் அடிக்கும், பூச்சி புழு எல்லாம் உள்ள இருக்கும். Sometimes when you have a cooked food and you are supposed to keep it in refrigerators to preserve it, but you do not do that and keep it in the open, that will become corrupt and that will become rotten, and there will be even insects formed in that. அப்படி கலர் மாறி நாற்றம் பிடித்த ஆகாரத்தை யாராவது சரிப்படுத்த விரும்புவாங்களா? உடனே எடுத்து குப்பையில போட்டுருவோம். Will anyone try to make this rotten food, try to correct it so that they can use it, but only they will throw it in the garbage. இந்த உலகம் இந்த வசனத்தில் காடு கொப்பானதா இருக்கிறது.
And this world, according to this verse, is compared to the woods. எங்கேயும் கனி கிடையாது. There is no fruit anywhere. கனி என்பது இயேசுவிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது. When we say fruit, it is available only without Jesus. அப்படி இயேசுவோடு கூட இணைக்கப்படுவதனால் கனி கொடுக்கலாம். பிரிந்து போனால் கெட்டு போய்விடுவோம், புழு பிடிக்கும், நாற்றம் உண்டாகும். Therefore, if we are enjoined with Jesus, you can bear fruit, but if you go away from Him, then we will become rotten, corrupt, and we will start to stink. அப்ப உலகத்துக்கு போன உடனே நாம் எப்படி சில பொருட்கள் சில பாட்டில்ஸ்ல கவர்ல கீப் இன் ஸ்டோர் இன் கோல்ட் பிளேஸ் கூல் பிளேஸ் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. குளிர்ந்த இடத்தில் நீங்கள் இதை பாதுகாக்க வேண்டும். When you go into this world, you buy certain products, there will be some precautions or instructions given where it will be written saying keep it or preserve this in a cool and a dry place. அதை வெளியே கொண்டு வந்தாலே அது கெட ஆரம்பிக்கும். If you just keep it outside that particular place, immediately it will start rotting. மனுஷனுடைய ஆத்மாவும் அப்படியே. Even the soul of man is in such a way. நம்முடைய ஆத்மா எப்போ உலகத்துக்கு போய் எட்டி பார்க்கிறதோ நம்முடைய கேடு ஆரம்பித்து விட்டது. At the time when the soul starts to peep into this world outside, immediately we can understand the soul has started corrupting. நாம் வேலை செய்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். The work place where we work is such a place. நாம் படிக்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். The place of our education is such a place. தீபாவளி லீவ் டைம்ல ஊருக்கு போகிறோம், ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். And during the festival when you go to your native places where unsaved relatives are found, it is also such a place. அதற்கு நேர எதிர்மறையான இடம்தான் தேவ சமூகம். And directly opposite to such a place is the presence of God. தேவ சமூகத்திற்கு வரும்போது கெட்டு போனவர்கள் நல்லவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். When you come into the presence of God, all those who are corrupt will be turned to become good. ஏனென்றால் நம் மத்தியில் இருக்கிற இயேசு கனி, அவருக்கு கிச்சிலி மரம், அவரிடத்தில் கனி உண்டு, நம்மை மறுரூபப்படுத்துகிற கனி. Because the Jesus who is found in the midst of us is a fruit bearing tree. You can find apples in the tree. அதாவது புதிய உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த கனிதான். All the blessings which are related to the new covenant is this apple tree which is Jesus. அப்போ இந்த இயேசுவை விட்டு பிரிஞ்சு போனா போதும் நம்முடைய கேடு ஆரம்பிக்கிறது. If we just depart and go away from this Jesus, corruption in our life begins. அப்போ ஊழியக்காரர்களாக எங்களிடத்தில் வந்தா கூட நாங்கள் கொடுக்கிற கனியோ ஆசீர்வாதமோ அவரால் மட்டும்தான் உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு சொந்த வரமோ சொந்த திறமையோ இல்லை. And even if you come to servants of God like us, the fruits which we bear is also through Jesus alone. We do not have any special gifts or talents of our own. ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போனால் அந்த வரங்களும் கெட்டு போய்விடும். If you go astray from our God, even that gifts that the Lord gives you will be spoiled. ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே ஒரு அழிவுக்குரியதா மாறும் தேவனை விட்டு பிரிந்தால். If you go separate yourself from God, all the spiritual aspects and the blessings will also become corrupt and it will fade away. உங்களுக்கு நான் பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன், இது ஒரு கனி. And I am conducting the Bible study to you, and this is a fruit bearing experience. ஆனால் இந்த கனி உண்டாகுகிறதே இந்த கிச்சிலி மரமாக இயேசுவின் மூலமாக தான். And the very same reason for this fruit being born by me is because I am connected with the apple tree which is Jesus. என் ஆண்டவர் விட்டு நான் பிரிஞ்சா போதும் என்னுடைய பிரசங்கம், என்னுடைய பைபிள் ஸ்டடி, என்னுடைய ஆவிக்குரிய இந்த பைபிளை வியாக்கியானிக்கிற தன்மை, எனக்கு கிடைக்கிற வெளிப்பாடு எல்லாமே கெட்டு போகும். If I just depart away from my Jesus, from my God, immediately all my Bible studies and the sermons and the way I interpret the word of God, everything will become corrupt. இதை புரிந்து கொண்ட சூலமித்தியால் தான் அந்த கனி எனக்கு சுவையாய் இருந்தது, இனிமையாய் இருந்தது என்று அந்த கனியை பற்றி அவள் சாட்சி சொல்லுகிறார். The Shulamite woman who has understand this, she is giving a testimony, a bears a witness saying that fruit was very sweet to my taste. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read 1 Peter chapter 2 and verse 3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாய் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நீங்கள் ருசித்து பார்த்திருப்பீர்கள் என்றால் அந்த வசனம் இங்க இருக்கு. இங்கிலீஷ்ல முதலாம் வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானா? பாருங்க, ருசித்து பார்த்ததுண்டால் அவரிடத்துல கனி இருக்கு.
அது நீங்க ருசிச்சு பார்த்திருக்கிறீர்களா? There is a fruit in our God. Have you ever tasted it? அந்த கனியில் ஒன்றுதான் அவர் தயவுள்ளவர். One of his fruit is that the Lord is gracious. அந்த தயவுள்ளவர் என்கிற கனியை நாம் புசித்தோம் என்றால் நமக்குள் ஒரு தெம்பு, ஒரு ஜீவன் உண்டாகுகிறது. If you eat of the fruit called the grace of God, immediately there will be a strength that will come inside us. உதாரணமாக, For example, இயேசுனுடைய காலத்தில் in the time of Jesus, ஒரு விபச்சார ஸ்திரீயை கையமயமாய் பிடித்தார்கள். a woman involved in adultery was caught red-handed. சில ஆண்கள் அவளை கையை பிடிச்சு இழுத்துட்டு இயேசுவை கொண்டு வராங்க. Some people caught hold of her, dragged her and brought her to Jesus. பைபிள் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இவளை கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும். The Bible says, or the law says, you have to stone her to death. நீங்க என்ன சொல்றீங்க? What do you say? இயேசு கிட்ட கேக்குறான். They asked this to Jesus. இந்த பரிசேயருக்கு தெரியாது இந்த இயேசு யார். பைபிளே அவர்தான். The Pharisees do not know who Jesus is. He is the word. பைபிள் பிரமாணமே இவர்தான். And he is the law. ஆனா தெரியாம பைபிள் வேற இவர் வேற, பைபிளுக்கு முரண்பாடாய் பேசுகிறான்னு சொல்லி அதை ப்ரூஃப் பண்றதுக்காக இந்த ஆளை கொண்டு வர்றாங்க, இந்த லேடியை. Not knowing who Jesus is and thinking that he is going to speak contrary to test him or put him to test, they brought this woman to him in order to find fault with him. ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் அவர்களை அனுப்பின பிறகு, after sending those people or the accusers by speaking through them with his word, நானும் உன்னை குற்றப்படுத்தவில்லை. he said, I am also not accusing you. நீ போ, இனி பாவம் செய்யாதே. You can go, sin no more. அது எவ்வளவு அந்த கிரேஷியஸ், அவர் கர்த்தர் தயவுள்ளவர் என்ற கனியை அவள் ருசி பார்த்தாள். And she tasted the Lord who is so gracious to her. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு. There's a song in English. I was humbly kneeling at the cross, fearing not but God's angry frown. Then the heavens opened and I saw that my name was written down. அதாவது, நான் சிலுவை அண்டை தலை குனிந்து முழங்கால் படிட்டேன். ஏனென்றால் தலை தூக்கு அவருடைய கோபம் தான் எனக்கு தெரியும் என்று பயந்து நான் அப்படி வந்த குற்ற உணர்வோடு. ஆனால் திடீரென்று தரிசனத்தை பார்த்தேன். வானம் திறக்கப்பட்டது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் என்னுடைய பேர் எழுதப்பட்டதை நான் கண்டேன். And I humbly came near the cross, kneeling down before, and had a fear that I will be subject to the anger of God. But when I just opened my eyes and saw the heavens were opened and the books were also opened, and I saw my name written there. இதுதான் God is gracious, ஆண்டவர் தயவுள்ளவர் என்பதற்கு அத்தாட்சி. And this is a proof that our Lord is gracious. நாம் யாருமே இங்க இருக்க வேண்டியவங்க அல்ல. None of us are supposed to be present here. நாம் யாரும் மன்னிப்புக்கு பாத்திரவான்கள் அல்ல. None of us are even worthy for forgiveness. ஆனா தேவன் மன்னிக்க கூடாத நம்மை மன்னித்தார். அதுதான் அவருடைய தயவு. And the Lord forgave us who are not supposed to be forgiven, and that is his grace. அப்ப அந்த கனியை நாம் புசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் நினைத்து நினைத்து நன்றி செலுத்த கடனாளிகளா இருக்கிறோம். If you have to eat of this fruit, we have to keep on remembering that, and we have to praise him. உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க சாவற வரைக்கும் ஆண்டவருடைய தயவை மறக்க மாட்டாங்க. And the people who are truly saved or have the real experience of salvation will not forget it until the day of their death. அந்த சிலுவை மனம் திரும்பின சிலுவை கள்ளனுக்கு அந்த தயவை ருசித்தார். ஆனா இன்னொரு கள்ளனுக்கு அந்த தயவை பற்றி ஒன்றும் தெரியாது. And one of the thief who was saved while hanging on the cross, he tasted the grace of God, but the other one had no such opportunity. ஒரு வீட்டுக்கு உதவி தேடி போறோம். If you are going to a house seeking some help, 1,00,000 ரூபாய் தராங்க. and they are giving you 1 lakh rupees. ஒரு மாசம் கழித்து திரும்பி போறோம். And after 1 month you are going again. இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. You are saying, I need some more help. சாரி, எனக்கு கொடுக்க முடியாது. I'm sorry, I cannot help you now. நம்ம வெளியே என்னங்க அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, முன்னாடி மாதிரி இல்ல, அவங்க எல்லாம் மாறிட்டாங்க, மனுஷன் தான், நம்பி பிரயோஜனம். இப்படி சொன்னா மண்டையில் ஒண்ணு போடக்கூடாது. அப்படி ஒரு ஆளுக்கு 1,00,000 கொடுத்தாங்களா, அதுக்கு தயவில்லை. 2வதுன்னா மாறிட்டாங்க. மனுஷனை நம்ப முடியாது. ஏன் அப்ப நம்பினிய? அப்போ இது இப்படி எல்லாம் பேசுது எவ்வளவு பெரிய பாவம், நன்றி கேடுது. And when you speak such things, it is having no thankfulness in your heart. அப்போ தேவன் எவ்வளவு செய்தார்,
அதை நினைக்கிறவர்கள் அடுத்தது ஒரு காரியத்தை தாமதம் பண்ணும்போது சும்மா தாமதம் பண்ண மாட்டோம், காரணம் இருக்கும். ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் அவரை முறுமுறுப்புகிறது, கேள்வி கேட்கிறது, இதெல்லாம் பெரிய பாவம். அது God has done so much to us, and when you go for a particular thing and He might purposely delay that, and He might have all His good intentions, but not knowing that, we get angry, we murmur, we complain to them, and how great an offense is that. இந்த உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் உட்கார்ந்தேன் அப்படிதானே இருக்கு, அமர்ந்தேன், எப்படி அது அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அப்ப உட்காருகிறேன் என்று சொன்னால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் தேவனோடு கூட. நமக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் நம்ம உட்காரணும். In Song of Solomon chapter 2 verse 3, the Shunammite woman, she says, I sat down, which means we have to sit down or wait in the presence of God for some time. அப்போ இந்த கனியை புசிக்க அவர் தயவுள்ளவர், அதை நினைவு கூற, முன்னாடி என்னெல்லாம் என்னுடைய லைஃப்ல செஞ்சிருக்கிறார் என்று உணர நினைவு கூற உட்கார வேண்டும். To eat the fruit which is of the Lord, to know that He is a gracious God, you need to sit down, you need to think about your past, and you have to have a heart of gratitude and thank Him. அப்போ நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் தேவனோடு உட்காருகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்தால் நாம் கெட்டு போக ஆரம்பித்தோம் என்ற அர்த்தம். No matter how busy we are these days, but if you do not have an experience or a time which is allocated to sit down with our God for some time, if you don't do that, we have to understand corruption has begun in our life. மனமாட்டுடைய பலன், மனமாட்டுடைய தைரியம், மனமாட்டுடைய உற்சாகம் எல்லாமே அவர்தான், அவர் தருகிற கனிதான். The strength of the bride, the courage of the bride, and all the cheerfulness of the bride is something which the Lord Himself gives her. அதனால எப்பெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ தேவ சமூகத்திற்கு நாம் வர பழக வேண்டும். Therefore, whenever we find a chance, we have to run coming to the presence of God. அது மாத்திரமல்ல, not just that, வேறொரு ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கிறது. She also gets another blessing. ஒன்று அவர் கொடுக்கிற கனி. One is the fruit which the Lord gives. இரண்டாவது அவர் கொடுக்கிற நிழல். Secondly, the shadow which He gives. அப்போ இந்த ரெண்டு காரியங்களை பற்றி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். About these two things we read in verse 3. அப்போ இந்த நிழல் என்றால் என்ன? What is the shadow? ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கேயும் இயேசுவை பற்றி வாசிக்கிறோம். அவர் நிழல் என்று அழைக்கப்படுகிறார். When we read in Isaiah chapter 32 and verse 2, there also we read about Jesus where He is compared to a shadow. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாயும் இருப்பார். A shadow of a great rock in a dry and a weary land. அந்த weary land, விடாய்த்த பூமி எது? What is that weary land? இந்த உலகம்தான். This world. இந்த உலகத்திற்கு நாம் கை கொடுத்து இந்த உலகத்தை நேசிக்கும் வரைக்கும் இந்த உலகம் விடாய்த்த பூமியா இருக்காது, ஏற்றுக்கொள்ள அழகான வசீகரிக்கிற விரும்புகிற பூமியா இருக்கும். As long as you are in this world, shaking your hands to this world and compromising and living in tandem with this world will not be a weary land for you. இன்றைக்கு மனுஷர்களுக்கு பரலோகத்தை விட இந்த உலகம் செட் ஆகுது. ஏன் தெரியுமா? அந்த நரகத்திலிருந்து வந்த பாவக்கரை, மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவக்கரை நரகத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த உலகமும் பாதாளத்தில் தான் வந்து, ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட், அதனால தான் செட் ஆகுது. And for many people of this world, for them to become close to this world and more than to be with the God, is because both the hell and also the seed of sin which is inside man, both have come from hell. ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட், அதனால தான் ஈஸியா செட் ஆகுது. இந்த கெட்டு போகிற வஞ்சிக்கிற மாயான பொய் சொல்லுகிற உலகத்தை இந்த உள்ள இருக்கிற பொய் அந்த பொய்யை விரும்புது. Both the world and all the sin, everything has come from the same department which is from hell, and therefore we are ready to take this hell which is corrupt and full of lies. ஆனால் என்றைக்கு நாம் விழிப்படைந்து இந்த உலகம் விஷம், இந்த உலகம் மாயை, இந்த உலகம் ஒரு சத்ரு என்று அறிந்து நம்ம பிரிந்து வரும் பாருங்க,
அன்றைக்கு இந்த பூமி விடாய்த்த பூமியாய் மாறுகிறது. But on the day when we come to our senses, where we understand this world is a poison, it is full of vanity, and it is our enemy, and that day this world will become a weary land. என் விடாய்த்த பூமி என்று சொன்னால் என்ன? What do you mean when you say a weary land? நம்மை அது விடாய்த்து போக பண்ணும். That will cause us to become weary. எது ஃப்ரெண்டா இருந்ததோ அது இப்ப நம்முடைய சத்துருவை மாதிரி நம்மை சோர்ந்து போக பண்ணும். The very same land which was once very friendly to us will become our enemy and will cause us to become weary. இந்த பூமியில நான் ஒரு பரிசுத்தவானா இருக்கணும், நான் ஜீசஸ் கூட க்ளோஸா பழகணும்னு என்றைக்கு நாம் தீர்மானிக்கிறோமோ இந்த உலகம் பல்டி அடிச்சு நம்ம அழிக்க தான் பார்க்கும். The day when we plan in our mind that I will be friendly with my Jesus and I will no more love this world, immediately the world will act the directly opposite way and it will become our enemy. அப்ப அப்படிப்பட்ட விடாய்த்த பூமியில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார். In such a weary land our God is a shadow of a great rock. அப்போ இந்த சூலமித்தியாளுக்கு அவளுடைய நேசர் அந்த மணவாளன் மட்டும்தான் அவளுக்கு நிழல் கொடுக்கிறவர். For the Shulamite woman only her beloved is the one who gives her shadow. அப்ப இது போல நமக்கும் இந்த பூமியில் நிழல் ஒன்று மட்டும் தான், வேற யாரும் இல்லை, வேற எதுவும் இல்லை. Likewise even for us in this whole world there is only one shadow and nothing else. ஆகையால் அவருடைய அந்த நிழலில் ஒரு இன்பம் இருக்கு, ஒரு டிலைட். அதை நாம் ருசிக்க பழக வேண்டும். And there is a delight in his shadow and we need to learn to taste that delight. இதை ருசித்த இவள் நான் அவருடைய நிழலின் கீழ் உட்காருவேன் என்று சொல்லுகிறார். Because she has tasted this delight, she says, I sat down under his shadow. அப்ப அந்த அர்த்தம் நான் சும்மா வந்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போக முடியாது, வரல, நான் இங்க தான் உட்கார போகிறேன். Which means she has not just come to smell and taste the fruit of the tree, but I am going to just sit down in this place. இது நேசரோடு இருக்கும்படியாக அந்த விருப்பத்தை காட்டுகிறது. This shows a desire for her to abide with her beloved. நமக்கு பைபிள் ஸ்டடி, டேரிங் மீட்டிங், சண்டே சர்வீஸ் வரும், விரும்பி வரோமா, ரொம்ப பிடிக்குமா, இங்க உட்கார விரும்புகிறோமா? We come to Bible study, we come for the tarrying meeting, we also attend the Sunday worship, we all come, but do we come with that desire or with that delight? நம்ம வேலை செய்யற இடம் நம்மை டயர்ட் ஆக்குகிறது. The place of our work will cause us to become tired. நாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற டென்ஷன் நம்மை சோர்வடைய செய்கிறது. The work tension which we have in our offices will cause us to become weary. இதுதான் விடாய்த்து போன பூமி. And this is that weary land. அது நம்மை விடாய்த்து போக செய்கிறது. It will cause us to become weary. ஆனா இங்கே வரும்போது இந்த கிச்சிலி மரத்தினுடைய நிழல் நமக்கு கிடைக்கிறது. But when we come to this place, the presence of God, we get the shadow of the apple tree. அப்ப நம்முடைய டயர்ட் போகுது, நம்முடைய மனசுல இருக்கிற டென்ஷன் போகுது, அவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அந்த பழத்தினுடைய இன்பத்தையும் அந்த நிழலினுடைய இன்பத்தையும் ருசித்து நம்முடைய சரீரத்தையும் உள்ளத்தையும் மாற்றுகிறது. And when we come here, we will lose all the tensions which we had in our office, all the tiredness will depart, and when we come here, we will start tasting that particular the fruit of the tree, and we will all be refreshed in his presence. சில நேரத்துல நம்ம கன்வென்ஷன் நடத்தும் போது, sometimes when we conduct conventions, நிறைய பேர் வெளியில நின்னு பார்ப்பாங்க, என்ன பேசுறாங்க, ஏன் இப்படி எல்லாம் நடத்துறாங்க என்று சொல்லி ஒரு 2 நிமிஷம் கவனிப்பாங்க. Many people will stand a little far away, passerbys will look from a distance. For 2 minutes they will stand, they will watch, and they will think what they are conducting here. அந்த 2 நிமிஷம் கேட்ட பிறகு பைக் எடுத்துட்டு போறவங்க உண்டு, இன்னொரு குரூப் இருக்கு, சின்ன குரூப், ஸ்டாண்ட் போட்டு உள்ள வந்து உட்காருவாங்க. And in that 2 minutes there is a group, after hearing the 2 minutes they will just start their vehicle and they will move on, but there is another small group, they will stop their vehicle, they will come and sit in the chair. அது அர்த்தம் என்ன? What does that mean? அந்த நிழல் அவர்கள் மேல் பட்டு இருக்கிறது, அதனால தான் அவங்க மற்றவர்களை போல போகல, உள்ள வந்துட்டாங்க. அந்த நிழலுக்கு கீழ் உட்கார்ந்தேன். They felt the shadow which is found in the presence of God, and that is why they came and sat down under its shadow. அப்ப நாமும் இதை எக்ஸசைஸ் பண்ணணும். நாமும் வந்து அவருடைய நிழலில் கீழ் உட்கார வேண்டும், அவருடைய கனியை நாம் புசிக்க வேண்டும். We should also experience this in our life. We also should come and sit down under his shadow, and we should also taste that fruit. அவரை சார்ந்திருப்பவர்கள் தான் பலசாலிகள். Those who lean upon him are the strong ones.
அவருடைய நிழலின் கீழ் உட்கார பழகுகிறவர்கள் தான் வெற்றி பெறுகிறவர்கள். And those who are practiced to sit down under his shadow are the overcomers. இன்றைக்கு இந்த யூத் கேம்ப் சம்பந்தமான சிலபஸ் ஊழியக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சின்ன பகுதி இருக்கிறது. And today when I was conducting the classes as orientation for the people who are going to conduct youth meeting, there was a small portion in that. இன்றைக்கு இந்த உலகம் வாலிபர்களை 24/7 தாக்குகிறது. And in this present world, this particular world is attacking our young people 24/7. 24 மணி நேரம் 7 நாள் தாக்குகிறது. All the 24 hours, all the 7 days of the week, they are being attacked by this world. அவங்கள சும்மாவே இருக்க முடியல. அவங்களுடைய உலகமே அந்த சின்ன மொபைல் போனுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. என்ன வேணாலும் அதுல இருக்கு. They cannot remain quiet or calm. All the time they are engulfed using their cell phones which they have in hand. No matter what they see, they never get bored. Secret Diary அப்படின ஒரு ஆப் இருக்கு. There is an app called Secret Diary. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? You want to say something to someone? சொல்றதுக்கு ஆள் இல்லையா? And there is no one to help you out. Secret Diary இந்த ஆப் ஆன் பண்ணிட்டு மொபைல் போன்ல நீ அப்படியே சத்தமா பேசு. அது ரெக்கார்ட் பண்ணிடும். And you just open this app called Secret Diary and just speak to that app. It will immediately record your voice. அவ்வளவுதான். அது ஒண்ணு ஆலோசனை சொல்லாது, பதில் சொல்லாது, நான் உனக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லாது, எதுவுமே சொல்லாது. எடுத்து சொல்லலாம், ரெக்கார்ட் பண்ணி உள்ள வச்சிட்டு அத சீக்ரெட் டைரி. அதாவது கொட்றதுக்கு ஒரு இடம் வேணா அது ஒரு குப்பை தொட்டி. சீக்ரெட் டைரி. And once you record your voice in that, it is not going to give you counsel, nor it is going to do anything else. Just it is a recorder, because you have no one to take down your frustration upon. You just can record in an app called சில மாதங்களுக்கு முன்பா ஆந்திராவுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆப் விளம்பரம், ஒரு அப்ளிகேஷன் வரும். செத்தவர்களோடு பேசலாமா. And a few months before I went to Andhra Pradesh, in that I saw in a newspaper there is an ad for a particular app which says you can speak to the dead. இப்போ அது ஒருவேளை பொய்யா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம். சீக்கிரமா அது உண்மையா மாற போகுது. Now it might be a lie or something which is not correct, but very soon that will also become a reality. அப்போ நம்முடைய வாலிபர்கள் பிள்ளைகளை என்னன்னா புதுசா உங்களுக்கு வேணுமோ எல்லாமே ஆராய்ச்சி பண்றதுக்கு எல்லாமே இந்த சின்ன கட்டத்திற்குள்ள கொண்டு வந்துட்டான் பிசாசு. And for youngsters, whatever they need, and how can we always engage them? The enemy, the adversary knows, and he has brought it into that small square. நேத்து முந்தைய நேத்து ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு 10 பாய்ஸ் இருந்தாங்க. அந்த 10 பாய்ஸ் சைடுல மொட்டை அடிச்சு இப்படி காதை குத்தி அந்த மாதிரி அத்தனை பேரும் மொபைல எல்லாம் 10 பேர் ஒண்ணா இருக்காங்க. அந்த 10 பேர் இப்படி மொபைல் இப்படி வச்சுட்டு பார்த்துட்டு. Yesterday or day before yesterday, when I went for visiting a particular place, I saw underneath a particular bridge there were some 10 young boys who were standing, and they were all having a different kind of a haircut, and everyone had a phone in their hands, and everyone were engaged in that phones. அப்போ இந்த பிசாசு உலகம் இவர்களை 24 மணி நேரம் தாக்கும் போது இவங்க ஆண்டவர் கூட 10 நிமிஷம் ஜெபிச்சா போதுமா? And this demonic world, when it attacks such youngsters 24/7, is it enough for them to just pray for 10 minutes? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு என்னால முடியல பயங்கர கோபம் வருது. After praying just for 10 minutes, they come and complain saying, I am unable, and hearing this, I'm getting angry. அப்போ அது 24 மணி நேரம் தாக்கும்போது நீ 24 மணி நேரம் ஜீசஸோட இருந்தாதான் முடியும், இல்லனா அது உலகம் ஜெயித்து விடும். When the adversary is attacking you 24/7, you also have to be engaged with Jesus 24/7, otherwise you will be attacked by the enemy. அவருடைய நிழலின் கீழ் நான் உட்காருவேன். I sat down under his shadow. 10 நிமிஷம் அல்ல, not for 10 minutes. மணிக்கணக்கு அவருடைய சமூகத்தில் இருக்க பழக வேண்டும். We need to practice to stay under his presence for hours together. இங்க வந்திருக்கிற எல்லா விசுவாசிகள், எல்லா வாலிபர்களிடத்தில் என்னுடைய தயவான வேண்டுகோள், தயவு செய்து இந்த 10 நிமிஷம் பழக்கம் போகட்டும். அது போதும், அந்த காலம் போய்விட்டது. உட்காரணும், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் உட்கார்ந்துடணும், எழும்பவே கூடாது. ஒரு தீர்மானத்தோடு அதை பழகுவோம். My humble request to all the believers and all the youngsters who are present here, you should not have the habit of just spending 10 minutes in your life each day, and that is a very wrong habit. Immediately stop doing that. If you come into his presence, try to sit down at least for 2 hours. அப்பொழுதுதான் மனவாட்டி பிழைக்க முடியும்.
Only then the bride can live. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய மணவாளன் நமக்கு யார்? Who is the bridegroom for us? இந்த உலகம் நம்ம எப்படி மாத்தும் தெரியுமா? Do you know how this world will try to change us? தேவைக்கு மட்டும் ஜீசஸ் கிட்ட போயிட்டு மீதியான நேரம் உலகத்துல இரு. நீ ரொம்ப பிஸியான ஆள். Only for necessity you can go to Jesus, but otherwise you remain in this world because you're too busy. உறவுக்காக இயேசுவிடத்தில் செல்லாமல் அவசியத்துக்காக மாத்திரம் செல்ல வைக்கும். You go to Jesus only for your necessity and your needs, not to have a relationship with him. இயேசு தேவைக்காக நாம் அவரிடத்தில் வரும்படி அவர் தேடவில்லை. அவரை நேசித்து விரும்பி வர வேண்டும் என்று அவர் தேடுகிறார். Jesus is not searching for you that you come and approach him only for your needs, but rather with a love that you should come to him. இப்பொழுது வியாழன் வெள்ளி சனி நமக்கு அவருடைய சமூகத்தில் உட்காரும்படியாக அவர் நமக்கு ஸ்லாக்கியம் அழைப்பு தந்திருக்கிறார். சுத்திகரிப்பு கூட்டங்கள். Now through sanctification meetings, the Lord has given us an opportunity or a chance to sit right from Thursday until Sunday in his presence. அவருடைய நிழலின் கீழ் உட்காருவோமாக. Let us sit under his shadow. அவருடைய கனியை நாம் ருசித்து பார்ப்போமாக. Let us taste of his fruit. இந்த மணவாட்டியை போல நாமும் சொல்லுவோமா, அவருடைய நிழல் இன்பமாய் இருக்கிறது, அவருடைய கனி இனிப்பாய் இருக்கிறது. Like this bride, let us also say that I will sit under his shadow, which is my delight, and his fruit is very tasty. இன்றைக்கு மாற போகிறோம். When are we going to change? இன்றைக்கு இந்த சுலமித்தியால போல நாமும் நம்முடைய நேசரை பற்றி சாட்சி சொல்ல போகிறோம். And when are we going to also be a witness like the Shulamite women about our beloved? இப்ப ஆங்கில பாட்டில் பாடினோமே. Now as we sang in the English song, என்னுடைய உலகமே ஜீசஸ் தான் என்று பாடினோம். My world is Jesus alone. My life, my joy, my all. என் உயிர் அவர்தான், என் சந்தோஷம் எல்லாமே அவர்தான். We sang that my life, my joy and everything he is, and he is my all. Beautiful life with such a friend. இப்படிப்பட்ட ஸ்நேகிதனோடு இருக்கிற லைஃப் எவ்வளவு அழகான லைஃப். And we have such a beautiful life with a beautiful friend. Beautiful lives that has no end. முடிவில்லாத அழகான லைஃப். And we have a beautiful life which has no end. இதுதான் சூலமித்தியாளுடைய அறிக்கை. And this is the witness or testimony of the Shulamite woman. இந்த சபை TPM சபையில இருக்கிற இந்த சூலமித்தியால் எப்படி தெரியுமா? இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பிரதர் எனக்கு வயிறு வலிக்குது ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது ஜெபம் பண்ணுங்க, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். The Shulamite women of this TPM church, do you know how she is? After hearing all this good doctrines of God, they will come and say, I have a stomach pain here and I have an exam tomorrow, please pray for me. என்னைக்கு ஜீசஸ் நான் ரொம்ப நேசிக்கணும் விரும்புறேன் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்னைக்கு அந்த ஜெப குறிப்பு வரப்போகிறது? When are we going to put over a prayer point where we are going to say, I want to love my Jesus more and more, can you please pray for me? கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். May the Lord change our heart. இதுவே சுத்திகரிப்பு. And this is called sanctification. அவரை நேசிக்கிற உள்ளத்தை கர்த்தர் நமக்குள் வைக்க வேண்டும். The Lord should create a heart which will love him. கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். We are going to pray for a particular point and we'll conclude. கடந்த 2-3 வாரமா ஆண்டவர் மாறி மாறி கண்ணீரை பற்றி தான் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். For the past 2 or 3 weeks, again and again the Lord is speaking to us about the experience of shedding tears. தவிக்கிற அனுபவம், வியாகுலப்படுகிற அனுபவத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை ஏவிக்கொண்டே இருக்கிறார். The Lord is prompting us very often, saying that we should have a heart of sighing and we should have a heart of anguish. நாம் சரியில்லை, இது அழ வேண்டிய காலம். I am not correct and therefore these are the times where I need to weep. போன வாரம் உன்னத பாட்டு பைபிள் ஸ்டடியில கூட ஆண்டவர் அதுதான் பேசினார். புறா கண்கள் அது எப்போதும் ஈரமா இருக்கும், நனைந்து இருக்கும். Even the last Bible study, the Lord spoke to us about the dove which has a moisturous eyes, always there are water found in its eyes. போன ஞாயிற்றுக்கிழமை செய்தியில கூட அங்க பிரசங்கம் பண்ண பாஸ்டர் இவான் ராபர்ட்ஸை பற்றி சொன்னார். எப்போதும் எழுப்புதலுக்காய் அழுது கொண்டிருப்பார் என்று சொன்னார்.
சொன்னார். Even last Sunday, the pastor who spoke about revival, he spoke about Evan Roberts, who was a young man who always cried or wept for a revival. அது மாத்திரமல்ல, ஒரு சொப்பனத்தின் மூலமாக அழுதால் அது பாம்பை அடிக்கக்கூடிய ஒரு பலன் உள்ளது என்றும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். Not only that, the Lord also showed to me by a dream that if you cry, it is an experience of killing the serpent. அப்போ பிசாசுக்கு அது பிடிக்காது. And Satan doesn't like it. பாம்பு அடிச்சா சும்மா இருக்கும் அந்த பாம்பு. If you go to kill a snake, will the snake remain calm? அது பல விதத்தில் அது திருப்பி சீர தாக்க அதுடைய விஷத்தை நம்மில் இறக்க அது முயற்சி செய்யும். In many ways it will try to emit or vomit its poison or try to attack us. அப்போ இதெல்லாம் நம்ம மையமா வச்சு நம்ம ஜெபிக்கும் போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெபம்னால பிசாசு விட மாட்டான். And keeping all this as a center point, and when we pray for that, Satan cannot remain calm. He will definitely come against us. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, சாத்தானே நம்முடைய காலில் மிதிக்கும் போது அவன் நம்முடைய குதிங்காலை கடிப்பான் என்று இருக்கு. And when the Lord will allow Satan to be crushed under our feet, he will try to bruise our feet. அப்போ பிசாசோடு நாம் சண்டை போடும்போது சில பாதிப்புகள் வரும். When we fight with Satan or the devil, we will also have some losses. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நீங்க பைபிள் ஸ்டடில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நேத்து ராத்திரி இன்னைக்கு காலையில எல்லாம் இங்க 2 இன்ச் முழு ஹால்ல 2 இன்ச் சாக்கடை தண்ணி இருந்துச்சு. And you are all seated here in this hall for the Bible study, and many of you know yesterday and day before yesterday there were 2 inch of sewage water in the entire hall. எத்தனையோ விசுவாசிகள் வாலிபர்கள் இதெல்லாம் 2 முறை க்ளீன் பண்ணி கழுவி சரிப்படுத்தப்ப பைபிள் ஸ்டடி நடக்குது. And many believers and many youngsters they cleaned the entire hall more than twice or thrice, and then we are conducting this Bible study now. அந்த அடைப்பு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு லீவ் நாள் அப்படி வேலை செய்ய ஆளு வரல. கரெக்ட்டா பிசாசு டேட் வச்சு தடை பண்ணிட்டான். And we do not know where we have the block in the sewage line. It is still not found, and we have people to come and help, but still we couldn't find where the problem is. இதெல்லாம் சாதாரணமாய் தற்செயலா நடக்கிற காரியம் நினைக்காதீங்க. இதெல்லாம் பிசாசு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள சாக்கடை தண்ணி இறக்குறான். அவன் சும்மா இருப்பா விட முடியுமா? And do not think all such things are happening just like that by an accident or by coincidence. Satan is trying all these filthy things, and can we keep quiet when Satan is doing all such filthy things? இதிலிருந்து நாம் படிக்கிற பாடம் என்ன தெரியுமா? From this, what is the lesson which we learn? நம்முடைய கண்ணீர் அவனை ரொம்ப பாதித்திருக்கிறது. அந்த கோபத்துல பண்ண வேற இன்னும் பண்ண முடியல. அதனால இது சீப்பான ஆள் சாக்கடை தண்ணி உள்ள விடுறான். Our tears have affected Satan, and therefore he cannot keep quiet. He is frustrated, and he is a very cheap or a mean person that he is letting all the sewage water inside a faith home. முந்தா நேற்று நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். Day before yesterday I saw a dream. திருப்பியும் பாம்பு தான். Again it's a snake. அக்கா கூட போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு நம்முடைய ஃபெய்த்தோமுக்குள்ள கருப்பா 3 பாம்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தா. Even elder sister, she also had a dream where she saw nearby 3 black snakes inside the faith home. நான் கண்ட சொப்பனத்தில் ஒரு பாம்பு. And the dream which I saw a snake. அந்த பாம்பினுடைய நீளத்தை பார்த்தா எப்படி ஒரு 20 அடியாவது இருந்திருக்கும். And the length of the snake, if you just consider, it was not less than 20 feet. நான் சொல்லுவேன் அடிக்கடி என்னுடைய வீடு தான் என்னுடைய சீன்ல வரும். அந்த சொப்பனத்தில் வீடு தான். And I used to say very often I used to see my house in the dream, and again the snake also is found near my house. வீட்டுக்கு வெளியில ஒரு ரோடு இருக்கு. And outside my house there is a street. ஒரு மனுஷன் அந்த பாம்பை கையில பிடிச்சிட்டு இருக்கார். One man is holding the snake in his hand. அந்த ரோட்ல இருக்கிற இன்னொரு மனுஷன் மேல அதை தூக்கி போட்டு இதோட நீ விளையாடு பாப்போம் என்று அவர் தூக்கி போடு. And he is throwing that snake upon another man who is on the same street and say, can you play with the snake? அந்த பாம்பும் அந்த மனுஷன் என்ன பண்றாங்க எனக்கு தெரியல. ஒரு சுவர் இருந்தது. கொஞ்ச நேரம் பார்த்து திருப்பி அந்த ஓனர் கிட்ட போகுது பாம்பு. And just watching that snake is coming once again back to its owner. அப்போ அந்த பாம்பை அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, திருப்பி இறக்கி விட்டு எனக்கு அனுப்புறாரு. And the man once again he caught hold of the snake, but this time he is sending the snake towards me. அப்போ அந்த பாம்பு பொதுவா வளைஞ்சு தான் வரும். இது நேரா வருது அந்த பாம்பு. Normally a snake will travel in a zigzag manner, but the snake was traveling straight towards me. என்கிட்ட எந்த ஆயுதம் இல்ல. கையில ஒரு துணி இருந்தது. அந்த துணி வச்சு தான் துணி வச்சு அடிச்ச பாம்பு சாகுமா? ஆனா அப்படி அடிச்ச உடனே அது சுருங்கி போயிடுச்சு. ஆனாலும்
என் சட்டைக்குள்ள ஏற ஒரு உணர்வுல தூக்கத்துல அலறி எழும்பிட்டேன் நான். And I didn't have any other weapon in my hand. All I had is just a towel. Can we kill a snake just by hitting with a towel? But when I hit it, immediately it shrunk in its shape. But I also saw that it's trying to climb inside my dress. Immediately, out of uneasiness, I woke up. ஆண்டவர் நம்மை நம்முடைய சபையை பாதுகாக்க The வேண்டும். Lord should preserve us and our church. நாம் மிதிக்கிற அந்த பாம்பினுடைய தலை முழுமையாய் நசுக்கப்பட வேண்டும். And the snake which we are crushing under our feet, its head should be completely crushed. எல்லா பிரதர்ஸ் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். All the brothers, please catch hold of எல்லா your hands. சிஸ்டர்ஸ் கரங்களை பிடித்துக் All the கொள்ளுங்கள். sisters, please hold your hands. அந்த அழுகையினால் பிசாசின் தலை நசுக்கப்படும் என்றால் இன்னும் கொஞ்சம் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். If by shedding tears the head of Satan might be bruised, let us have an experience of crying yet more in His presence. தேவன் நம் பட்சத்தில் இருப்பது உண்மையாய் இருக்கும் என்றால், if it is true that the Lord is on our side, அவருடைய கோவிலுக்குள் அந்த சாக்கடை தண்ணி இறக்கின அந்த பிசாசுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். then the head of the Satan or the demon should be crushed, which let the sewage water inside his temple. அந்த தலை நசுக்கப்படுது ஆக்ரோஷமா ஜெபிக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி அழுவதனால் உண்டாக வேண்டும். And the head of the Satan to be brushed is not by praying ferociously, but just by humbling it more. கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். The sanctuary of the Lord should be preserved in holiness. கர்த்தருடைய ஜனங்களை பாதுகாக்க The வேண்டும். Lord should preserve His people. இந்த சபைக்குள் சுற்றுகிற பிசாசின் தலை நசுக்கப்பட வேண்டும். The head of the Satan which is roaming about inside the temple should be crushed. அழுது ஜெபிப்போம். Let us weep and pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் கொஞ்சம் உடைய சமூகத்தை தேட நிற்கிருபையை தர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் தானப்பா, குற்றவாளிகள் தான் ஆண்டவரே. நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு எங்களுடைய கிச்சலி மரம் நீர்தான். எங்களை உருவாக்குகிற ஜீவன் தருகிறவர் நீர்தான். நீர் எங்கள் மத்தியில் எழுந்திருள வேண்டும். இந்த காட்டு பாம்பு ஓடுகிற காடல்ல ஆண்டவரே, இது கிச்சலி மரம் இருக்கிற கனி கொடுக்கிற காடாக மாற முடியாது. நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் தழும்புகளால் சுகம் விடுதலை உண்டாவதாக. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் அழும்படியாக நீர் கிருபை தர வேண்டும் ஆண்டவரே. தீராமா சங்கரமானியாத்துரே. Thank you Jesus. Praise. அப்பா, அப்பா, எங்கள் மேல் இரக்கமாய் கனி கொடுக்கிற சபையாய் மாற்றும். நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும். அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. Thank you Jesus. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டு. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஜீசஸ் இயேசுவே, ஜீசஸ் இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் பாஞ்சைகளுமே. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் பாஞ்சைகளுமே.